அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவன் சொன்னது வந்து அதுதான். இது என்னன்னா அவங்க ஒரு எலிமினேஷன் கேம் ஆடுறாங்கல்ல. அதாவது என்னன்னா இந்த நிக்சன், ஐஷு இந்த மாதிரி ஒவ்வொரு வீக் ஒரு எலிமினேஷன் ஒரு கேம். அதாவது மற்ற எமோஷன். பிரதீப் வந்து இப்ப என் அண்ணன் அப்படி சொல்லிட்டு என்னன்னா அவங்கள வில்லனை அவனை இப்போ உன்னை நான் டார்கெட் பண்ற வச்சுக்க, நீ வந்து நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்டு, என்ன நீ தான் என் தம்பி அப்படின்னு ஒன்று நான் ஒன்று ஒரு நீ தான் ஒரு ரேப் ஒன்று ரிலேஷன்ஷிப் ஒன்று பில்ட் பண்றேன். அந்த ரிலேஷன்ஷிப்னால உன்னோட ஃபோக்கஸ் இந்த கேம். உன் ஃபோக்கஸ் யாரு? இப்போ நான் இருக்கேன், நானும் ஒரு பிளேயர் தான். உன் ஃபோக்கஸ் என்ன? நானும் இருப்பேன், மற்றவனும் இருப்பேன். எல்லாரோட மிஸ்டேக்ஸும் தான் நீ உன்னோட இதுல இருக்கும், ஃபோக்கஸ்ல. என்னோட தப்புலும் நீ இது பண்ணுவ, எல்லாத்தையுமே நீ சொல்வ. இதுதான் நீ வாய்ஸ் அவுட் பண்ணும்போது சரி, கேமாவுமே நீ பாயிண்ட் எடுத்து வைக்கிறதுன்னு சொல்லி ரேங்கிங் டாஸ்க் வந்தாலும் இதை தான் நீ வைப்ப டிஃபெண்டிங்கா. இப்ப நான் உன்னை எமோஷனலா டவுன் பண்ண, எமோஷனலா உன்கிட்ட கனெக்ட் ஆயிட்டும் போது நீ என்ன கொஸ்டின்ஸ் பண்ணவே முடியாது. அதை தாண்டி வந்து உன் கேம் இப்போ அவன்கிட்ட வந்து இந்த ஒரு எமோஷனல் பாண்டிங் வச்சனால தான் அந்த ஒரு மேட்டர்ல அவன் பின்னாடியே போனான். நீனே பாத்துருப்பல, என்ன நான் உனக்கு இது கொடுக்குறேன் அது கொடுக்குறேன், ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட், நீ எனக்காக இது பண்ண மாட்டேன். புரியுதா உனக்கு? கேமா நீ எப்படி பேசுன? இப்போ ஒரு கேமா நீ எப்படி பேசுவ? உன்னோட பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சு அவங்களோட பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சு இப்படி ஒன்று பேசுவ. என்ன நீங்க வந்து பக்காவா இந்த மாதிரி எலிமினேஷன் கேம் ஆடுறீங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றீங்க, டைரக்டா நீ பாயிண்ட் எடுத்து வைக்கலாம். இப்ப நாமினேஷன் நீ வைக்கிறியா, அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வச்சு வைக்கலாம். ஆனா இவன் இப்படி பண்றதுனால என்னன்னா அவனோட ஃபோக்கஸ் போயிடும். அதாவது ஐயோ என்னத்த பேசுறது, என்ன பேசுறது தெரியாம, என்ன பேசுறது தெரியாது. அதை தாண்டி மத்தவங்க இருக்காங்கல்ல, மத்த பிளேயர்ஸ், அக்ஷயா இருக்கட்டும், லைக் இவங்களோட மத்த விக்ரம், இவங்க எல்லாருமே என்னன்னா இவங்களோட இதுல நார்ம்ஸ் கொண்டு வந்துருவாங்க. நீ இவனை நாமினேட் பண்ணி இப்ப என்ன சொன்னாங்கல்ல, நிக்சன் இப்ப போடு, இவங்க ஆப்ரேட் பண்ணுவாங்க நம்மள. சோ தே வில் பி கேப்டன். ஒரு ஜாய்ஸ்டிக்ல அவங்க ஒரு பிளேயரா இருப்பாங்க. அவங்க பிளேயரா இருந்து உன்னை ஆப்ரேட் பண்ணுவாங்க. புரியுதா? அதுக்கேற்ற மாதிரி தான் மொத்த டீமே ஒர்க் அவுட் ஆகும். டீம். ஸோ தெல் பி லீடர். மாயாக்கு இந்த லீடர்ஷிப் பண்ணி மற்றவன டீமோட இதுவாகும். இது பூர்ணிமா கூடவே இருக்கும். புரியுதா உனக்கு? இது வந்து 2 பேர் தான் சேர்ந்து தான் பண்ணுவாங்க. இது பூர்ணிமா மாயா 2 பேரோட கேம். இது நீ இவங்களோட கேம் தான் நீ புரியணும். இவங்க வந்து எப்படின்னா, அதான் என்கேஸ் உனக்கே தெரியுமே, ரவீனா வந்து ஒரு குட் சோல், குட் ஆர்ட், இந்த விஷயங்கள்லாம் அவங்கள மார்க் பண்ணும் போதோ அவங்கள புள்ளி பண்ணும் போதோ தெரியாது இல்ல. ரவீனா